பிடிக்கின்றார்கள். அந்த பாம்பு ஆதாம் ஏவாளிடம் வந்து தந்திரமாக பேசுகின்றது. கடவுள் இந்த கனியை மட்டும்தான் உண்ணக்கூடாது சொன்னாரா? எவ்வளவு தந்திரமா இருக்குது பாத்தீங்களா? உடனே ஏவாள் சொல்றா, ஆமா. உடனே அந்த பாம்பு சொல்லுகின்றது, இந்த கனியை நீ உண்டால் கடவுளை போல் மாறுவாய், இந்த கனியை நீ உண்டால் கடவுளை போல் மாறுவாய் என்று தந்திரமாக அந்த பதிலை அந்த ஏவாளிடம் கொடுக்கின்ற பொழுது ஏவாளுடைய மனது மாறிவிடுகின்றது. அந்த கனியை பார்க்கின்றால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. பார்ப்பதற்கு அழகாக மட்டுமல்ல, அதை சுவையூட்டக்கூடிய கனியாகவும் அவருடைய கண்ணுக்கு தெரிகின்றது. நாம் எப்படி ஒரு பழத்தை பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த பழம் நமக்கு இனிப்பா இருக்குமா, புளிப்பா இருக்குமா, துவப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா? அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஏவாளுடைய பார்வையிலே அந்த கனியானது சுவையிட்டக்கூடிய கனியாக இருக்கின்றது என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட தருணம் நிறைந்த அந்த தீய சக்தி நிறைந்த அந்த லூசிபர் தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்கின்றான். தன்னையே தற்புகழ்ச்சி கொடுத்துக் கொண்டு நான் ஆண்டவருக்கும் மேன்மையாக இருக்க வேண்டும், ஆண்டவர் அமர்கின்ற அந்த சிம்மாசனத்தில் நானும் அமர வேண்டும், நானும் கடவுளும் ஒன்று என்று ஈக்குவல் படுத்தி அதை அவன் பேராசை கொண்டவனாக இருக்கின்றான். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு என்ற ஒரு பாதாளத்தை ஏற்படுத்தி அங்கே தள்ளிவிடுகின்றார். நாம் எபிரேயர் புத்தகத்திலே பார்க்கலாம். இது முதல் வகையான அதி பிசாசாகிய லூசிபர். இரண்டாவது நாம் பார்க்கின்றோம் 1 சாமுவேல் புத்தகம். 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம் 17 முதல் 25 முடிய வசனங்கள். 1 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 25 இறை வார்த்தை 17 முதல் 25 முடிய வசனங்கள். இதிலே ஒரு அதி பிசாசு இருக்கின்றது. இதனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் பெலியல். பெலியல் என்ற ஒரு அதி பிசாசு. இதனுடைய வேலை என்னவென்று சொன்னால் பிறருடைய சொத்துக்களை அகரித்ததா, எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது, அகரிப்பது, அதை எடுத்துக் கொள்வது. இரண்டாவது அடுத்தவருடைய வாழ்வை சீரழிப்பது, அடுத்தவருடைய நல வாழ்வை கெடுப்பது. இப்படியாக அந்த சாத்தானுடைய ஒரு வேலையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இது நாம் பிறருடைய சொத்துக்களை நாம் எடுத்துக்கொள்வது, பிடுங்குவது என்று சொன்னால் நாம் அவர்களிடமிருந்து எந்த ஒரு கைசனியும் இல்லாமல், எந்த ஒரு அதிகாரத்தையும் நாம் பெறாமல் அவர்களிடமிருந்து நாம் பறிப்பது என்பதை இந்த பெலியல் என்ற அதிதூதர் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சில குடும்பங்களை நாம் நாசமாக்க வேண்டும், பிறரை பற்றி நாம் புரணி பேச வேண்டும், பிறரை பற்றி நாம் அவதூறு கூற வேண்டும், பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் பிறரிடம் சொல்ல வேண்டும், பிறருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பது இந்த பெலியல் என்ற அதி பிசாசுடைய வேலையாக இருக்கின்றது. இதை சற்று நாம் எங்கே பார்ப்போம் என்று சொன்னால் சீராக்கின் ஞான புத்தகம் 28வது அதிகாரம். சீராக்கின் ஞான புத்தகம் 28வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே போரிலே சண்டையிலே இறந்தவர்களை விட அடுத்தவர்களை பற்றி புரணி பேசி அவர்களாலே இறந்தவர்கள் தான் அதிகம். அவர்களுக்கு கடவுள் ஒரு பெயர் கொடுக்கின்றார். என்ன பெயர் தெரியுமா? மூன்றாவது நாக்கு. மூன்றாவது நாக்கு என்று ஒரு பெயர் கொடுக்கின்றார். இவர்கள் யாரை பற்றி புரணி பேசுகின்றார்களோ அவர்களுக்கு 1 மடங்கு சாபம். அதை காது கொடுத்து கேட்கின்றவர்களுக்கு 2 மடங்கு சாபத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் புரணி பேசுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றீர்களோ, யாரெல்லாம் பிறரை பற்றி அவதூறு பேசுகின்றீர்களோ, யாரெல்லாம் பிறர் மீது இல்லாத பொல்லாத பழிகளை போடுகின்றீர்களோ அவர்கள் உடலிலே அவர்களுடைய வாழ்விலே இந்த பெலியல் என்ற அதிபிசாசு குடிகொண்டிருக்கின்றான். ஆகவே இன்று நமக்கு நம்முடைய வாழ்விலே நம்மை சீரழிக்கின்ற இரண்டாவது வகையான அதிபிசாசு. மூன்றாவதாக எசேயா புத்தகம் அதிகாரம் 27 இறை வார்த்தை 1. எசேயா புத்தகம் அதிகாரம் 27 இறை வார்த்தை 1 சொல்லப்படுகின்றது. அதிலே லேவியத்தன் என்று ஒரு அதிபிசாசு. லேவியத்தன் என்ற ஒரு அதிபிசாசு. இதனுடைய வேலை என்னவென்று சொன்னால் பொறாமை குணம் கொண்டவன், பிறரை பொறாமப்பட வைக்கிறவன், அதற்கு திருடக்கூடிய ஒரு குணத்தை கொடுக்கின்றவன். நாம் யாரெல்லாம் வசதியாக இருக்கின்றார்களோ வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? வசதி உள்ளவர்கள் பார்த்து பொறாமை கொள்வார்கள். யாரெல்லாம் அதிகமாக படித்திருக்கின்றார்களோ படிக்காதவர்கள் படித்தவர்களை பார்த்து பொறாமை கொள்வார்கள்.
யாரெல்லாம் நல்ல ஒரு பேச்சு திறமை, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்கின்றார்களோ, ஆண்டவருடைய அபிஷேகங்களை பெற்றிருக்கின்றார்களோ, இந்த தீய சக்தியில் நிறைந்தவர்கள் அவர்களை பார்த்து பொறாமை கொள்வார்கள். யாரெல்லாம் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுகின்றார்களோ, நல்லா படிக்க முடியாதவங்க, மதிப்பெண் எடுக்காதவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பொறாமை குணங்களை உண்டாக்கக்கூடியவன் இந்த லேவியத்தன் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, திருடக்கூடிய மனப்பான்மையை நமக்கு கொடுக்கின்றான். திருடக்கூடிய அந்த உதவியை நமக்கு செய்கின்றான். நீ எப்படி திருட வேண்டும் என்ற அந்த எச்சு போட்டு அந்த இதெல்லாம் நமக்கு கொடுக்குறான். பிளான், இப்படி போனாக்கி இப்படி திருடலாம், இப்படி வந்தாக்கி அதை எடுக்கலாம், யார்கிட்டையும் மாட்டிக்கிட மாட்டேன். இப்படித்தான் நமக்கு அநேக நல்ல திட்டங்களை போட்டுக்கொண்டு நமக்கு கொடுக்கின்ற இந்த மூன்றாவது வகையான பிழை. நான் ஆப்பிரிக்க தேசத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆப்பிரிக்கா கண்டத்திலே சவுத் சூடான், தென் சூடான் நாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து மக்களும் கிறிஸ்தவர்களால், நம்முடைய எல்லாமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அங்கே அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் கம்மி, ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான். நம்ம அரிசி சாப்பாடுலாம் பார்க்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா சோளம், இந்த நாட்டு சோளம், அதை அரைச்சி களி மாரி கிண்டி சாப்பிடுவாங்க. நாங்கள் அதான் சாப்பிட்றோம். அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடு உழைக்க மனம் கிடையாது, உழைக்க மனம் கிடையாது. நாம் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் கிடையாது. யாராவது கொடுத்தால் அதிலிருந்து நாம் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறி போய் எனக்கு சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் போனால் அந்த திருடக்கூடிய எண்ணம் அவர்களிடம் இருக்கின்றது. நான் அப்படிதான் ஒரு தடவை துணியெல்லாம் வாஷ் பண்ணி கொடியில காயப்பட்டிருந்தேன். கடைசியில் ஒரு அரை மணி நேரம் 3/4 நேரம் பார்த்தா கொடி எம்டியா இருக்குது, துணியை காணும். கடைசியில் பார்த்து எடுத்து மார்க்கெட்ல போய் வித்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி திருடக்கூடிய குணங்கள் கொண்டவர்கள் இந்த லேவியத்தன் என்ற ஒரு அதிபிசாசை பெற்றிருக்கிறார்கள். நேர்மையாக வாழ மனமில்லாதவர்கள், உண்மையை சொல்லி பிழைக்கக்கூடிய மனமில்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டு தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக நிரப்ப வேண்டும் என்று தங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த அதிபிசாசு லேவியத்தன் தன்னுடைய வாழ்விலே கொண்டு வாழக்கூடிய மக்கள் நமது மத்தியிலே இருக்கிறார்கள். இது மூன்றாவது வகையான அதிபிசாசு. நான்காவது நாம் பார்க்கின்றோம், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தை 22. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தை 22 நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஃபேமஸான ஒரு பேய். என்ன பேய் தெரியுமா? பெயல்செபூல். ஆண்டவரை இயேசுவை பார்த்து சொன்னாங்க இல்லையா, இவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். அப்ப இவருடைய குணம் என்னவென்று சொன்னால், யாருமே முன்னேறி விடக்கூடாது. அவன் முன்னேறி விட்டாங்கன்னா ஒரே தட்டு கீழே போட்டுடும். நல்லா படிக்கிறேன், அவன் எப்படி படிக்க முடியும்? நானே 10 மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவன் எப்படி 80 மார்க் எடுக்க முடியும்? எடுக்கக்கூடாது, முன்னேறக்கூடாது என்ற ஒரு அந்த தீய எண்ணத்தை உருவாக்கக்கூடியதான் இந்த பெயல்செபூல். ஆகவே யாரெல்லாம் அதிலே பொறாமை கொள்கின்றார்களோ, பிறருடைய நலவாழ்வை கெடுக்கின்றார்களோ, பிறருடைய முன்னேற்றத்தை தடுக்கின்றார்களோ, அவர்கள் இந்த பெயல்செபூலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இது 4வது வகையான அதிபிசாசு. 5வது எண்ணிக்கை ஆகமம் 25வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பாகால் பெகோர் அல்லது பெல் பெகோர் என்று சொல்வார்கள். பாகால் பெகோர் அல்லது பெல் பெகோர் என்று சொல்வார்கள். இதனுடைய வேலை என்னவென்று தெரியுமா? சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தை கொடுக்கிறது. ஃபுல்லா சோம்பேறித்தனத்தை தான் கொடுக்கும். நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட தட்டை நம்ம கழுவ மாட்டோம் இல்லையா? நம்ம ட்ரெஸ் உடுத்துறோம், அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாஷ் பண்ண மாட்டோம். எல்லாமே சோம்பேறி தான். ஏன்னா உட்கார்ந்த இடத்துல எனக்கு காஃபி வரணும், எனக்கு உட்கார்ந்த இடத்துல டீ வரணும், எனக்கு உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு வரணும். நான் உட்கார்ந்து நீட்டா சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். மற்ற வேலையெல்லாம் நீங்க பாருங்க. நீங்க பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் சொல்லி பாருங்களேன், ஏமா அதை எடுத்துட்டு உங்க பிள்ளைகள் சோபாவில் உட்கார்ந்து இருக்குது, நீங்க சொல்லுங்க, ஏமா அந்த பிரிச்சு திறந்து தக்காளி எடுத்துவாருன்னா அது பிள்ளைகள் என்ன சொல்ல தெரியுமா? நீ போய் எடு, நான் எடுக்கணும். அதிலே சோபாவிலே உட்கார்ந்து இருப்பது உங்களுடைய பிள்ளை அல்ல, பெல் பெகோர் அல்லது பாகால் பெகோர் என்ற அதிபிசாசு அங்கே உட்கார்ந்திருக்கின்றது.
ஆகவே இன்றைய காலகட்டங்களில் அதிகமாக சோம்பேறித்தனத்தை உண்டாக்குவது அந்த பாகால் பெறுவர் என்ற அதிபிசாசு தான். ஆகவே இப்ப இன்னைக்கு நம்ம விண்ணக தோட்டத்துல திருவிழா கொண்டாடுறாங்க. திருவிழாவா? பூசெல்லாம் நடக்குதா? பூசை நடக்குதா? நல்ல ஒரு செய்திலாம் கொடுக்குறாங்களா? செய்தி கொடுக்குறாங்களா? இதான் அதனுடைய குணமே. இதான் எந்த ஒரு சுறுசுறுப்பும் இருக்காது. எல்லாமே சோம்பேறித்தனமா தான். அந்த வாழ்க்கையை புள்ள சோம்பேறித்தனமா தான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. சோம்பேறியாக இருக்கின்றவர்கள் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் காண மாட்டார்கள். அதனால்தான் பவுல் அடிகளார் அழகாக சொன்னார், உழைக்காதவன் உண்ணலாகாது. நீ உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அந்த கஷ்டத்தில் தான் நீ உண்ண வேண்டும். நீ அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு நீ உண்ண வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு சோம்பேறி என்று அதை மறைபொருளாக சொல்லி வைக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நமது வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த 5வது அதிபிசாசு பாகாய் பெறுவோர் அல்லது பெண் பெறுவோர் எண்ணிக்கை ஆகவும் அதிகாரம் 25:3. 6வது பிசாசு தோபித் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். தோபித் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இந்த பிசாசுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்மேதேயு. அஸ்மேதேயு இந்த பேயினுடைய வேலை குடும்பங்களை சீரழிக்கின்ற பேய். குடும்பங்களை சீரழிக்கின்ற பேய், பிறருடைய நல வாழ்வை கெடுக்கின்ற பேய். எந்த குடும்பங்களிலெல்லாம் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைகள் வருகின்றதோ, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டைகள் வருகின்றதோ, அந்த வீட்டிலே இந்த குறிப்பிட்ட பேயாகிய அஸ்மேதேயு கூறிக்கொண்டிருக்கின்றான். நாம் அதை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு ரஃபேல், இன்றைய திருவிழா நாயகர் ரஃபேல், அதிதூதர் ரஃபேல் ஒரு பரிகாரம் கொடுக்கின்றார். நீங்கள் அனைவரும் குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த அஸ்மேதேயு என்ற சாத்தான் அந்த குடும்பத்தை விட்டு ஓடிவிடுவான். இதைத்தான் யாக்கோப்பு புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நீங்கள் சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், ஆண்டவருக்கு அடிபணிந்து வாழுங்கள், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான் என்று யாக்கோப்பு புத்தகத்திலே 4வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு அழகாக சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தருணம் நம்மிடம் இருக்கிறது சொன்னால், அஸ்மேதேயு நீ என்ன விட்டு போயிடாத. நீ போயிட்டேன்னா வீட்டுல சண்டை போட முடியாது, வீட்டுல டிவி பார்க்க முடியாது, கெட்ட கெட்ட ஆபாச படங்களை எல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கெல்லாம் நம்முடைய இளைய தலைமுறைகள் கெட்டு சீரழிவதற்கு காரணமே இந்த தீய உணர்வை ஏற்படுத்துகின்ற பேய் தான் அஸ்மேதேயு. பிறருடைய இச்சை சிந்தனைகளை ஏற்படுத்துகின்றவன். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர், இத்தனை இளைஞர்கள் நம்ம பேப்பர்ல பார்க்கிறோம், டிவி நியூஸ்ல எல்லாம் பார்க்கிறோம், எத்தனை பேருடைய வாழ்வு சீரழிந்து போய் கொண்டிருக்கின்றது சொன்னால் அதற்கு காரணம் அந்த சாத்தானை நாம் குடிகொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதால் நம்முடைய வாழ்வானது பாழாகி போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இந்த வாழ்வை, நம்முடைய வாழ்வை, பிறருடைய நலவாழ்வை கெடுப்பது இந்த 6வது வகையான அஸ்மேதேயு என்ற அதிபிசாசு. இறுதியாக 7வது அதிபிசாசு திருவெளிப்பாடு புத்தகம் 9வது அதிகாரம். திருவெளிப்பாடு புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். திருவெளிப்பாடு புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அபத்தோன். அபத்தோன் இது எபிரேய மொழியில் கூறப்படுகின்ற பெயர். அபத்தோன் அல்லது அப்பலியோன் இது கிரேக்க மொழியில் கூறப்படுகின்ற பெயர். அபத்தோன் அல்லது அப்பலியோன் இதனுடைய வேலைப்பாடு உடல் ரீதியாக இச்சைகளை ஏற்படுத்துவான், உடல் ரீதியாக காயங்களை ஏற்படுத்துவான், விபத்துக்களை ஏற்படுத்துவான். சில விபத்துக்கு எதிர்பாராத விபத்துக்கள் நடக்கும். அந்த விபத்துகள் நடக்குன்னா இந்த அபத்தான் அப்படியோன் பேய் அங்கே இருக்கிறது என்று அர்த்தம். யாரெல்லாம் நீங்கள் கடவுளிடம் ஜெபம் செய்யாமல் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்றீர்களோ அங்கே நீங்கள் பெறக்கூடிய கடவுளுடைய வல்லமையே அல்ல, நீங்கள் பெறக்கூடிய இந்த சாத்தானுடைய வல்லமையை, அபத்தோன் அல்லது அப்பையனுடைய வல்லமையை நீங்கள் பெற்று பயணிக்கின்ற பொழுது நீங்கள் விபத்துக்களுக்கு உள்ளாகின்றீர்கள். சில காயங்களை அவன் ஏற்படுத்துகின்றான், அதையும் பெற்றுக் கொள்கின்றீர்கள். பிரியமானவர்களே, ஆகவே கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் திருவெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் 58 இறை வார்த்தை 4 அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் இந்த தீய சக்திகளிடமிருந்து அகப்பெற்று நீங்கள் ஒளிமயமான வாழ்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகின்றார்.
செவிட்டு விரியன் பாம்பு. செவிட்டு விரியன் பாம்பு தன்னுடைய விஷத்தன்மையால் தன்னுடைய காதுகளை மூடிக்கொள்வது போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் நீங்கள் அனைவரும் தங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற விஷத்தன்மையால் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவாறு உங்களுடைய செவிகளை நீங்கள் மூடிக்கொள்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த அதி பிசாசுகள் 7 வகையான அதி பிசாசுகள் நம்மிடம் குடிகொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய செவிக்கும் எட்டாது, நம்முடைய உள்ளத்திற்கும் எட்டாது. ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நம்மை விட்டு போய்விடும். ஆண்டவருடைய வல்லமை நம்மை விட்டு அகன்றுவிடும். ஆசீர்வாதம் கிடைக்காது, அதிக பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த அதி பிசாசுடைய வல்லமை தான் நம்மை ஆட்சி செய்யும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே இந்த 7 வகையான அதி பிசாசுகள், தந்திரங்கள், மந்திரங்கள் அனைத்தையும் நாம் வேரோடு அறுத்து நெருப்பிலே போடுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு இறுதியாக கொடுக்கின்ற 4 ஆசீர்வாதங்களை நான் இறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்பொழுது நாம் அதி பிசாசுகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? 7 அதி பிசாசுகளை பார்த்தோம். அதே போன்று எத்தனை அதிதூதர்கள் இருக்கிறாங்க? யாரும் புலிகுடியிலிருந்து வந்தவங்க யாரும் சொல்லக்கூடாது. யாரெல்லாம்? 8 யாரெல்லாம்? யார் சொல்றீங்க? சரி சொல்லுங்க, வாங்க மைக்கில் இருந்து சொல்லுங்களா, அப்படி எல்லாத்துக்கும் தெரியும். மைக்கில் கொடுங்க, சொல்லுங்க. மிஸ்டேல், கபிரியேல், ரபேல், உரியேல், சீத்தியேல், சிகுதியேல். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். நமக்கு தெரிஞ்சது 3 முதன்மையான தேவதூதர்கள் இல்லையா? அதிதூதர் மிக்கேல், அதிதூதர் கபிரியேல், அதிதூதர் ரபேல். அதுக்கு அடுத்து 4 அதிதூதர்கள் இருக்கிறாங்க. ஏனால் கடவுள் பல கோடி தேவதூதர்களை இந்த உலகத்திலே நியமித்திருக்கின்றார். இந்த பல கோடி தேவதூதர்களை 7 குருக்களாக பிரித்து 7 தலைவர்களை நியமனம் கொண்ட அந்த அதிதூதர்கள் தான் நமக்கு வரக்கூடிய 7 அதிதூதர்கள். இந்த 7 அதிதூதர்கள் 1 மிக்கேல், 2 கபிரியேல், 3 ரபேல், 4 உரியேல், 5 செலாபியேல், 6 ஜெகோதியேல், 7 பராக்கியேல். இந்த 7 அதிதூதர்களும் நாம் அவர்கள் ஒவ்வொரு பொறுப்புகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 7 அதிதூதருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? முதல்ல மிக்கேல் அதிதூதர். இந்த மிக்கேல் அதிதூதருடைய பொறுப்பு என்ன? The angel of God's judgment. கடவுளுடைய தீர்ப்பை, கடவுளுடைய தண்டனை பெற்று தரக்கூடியவர். கடவுளுடைய தீர்ப்பை, கடவுளுடைய தண்டனையை பெற்று தரக்கூடியவர். இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் பாவம் செஞ்சிடும். நான் பாவ செய்தல் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து நான் பாவமே செய்யலை, அதனால எனக்கு கடவுளுடைய தீர்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும் நினைக்க கூடாது. மிக்கேல் அதிதூதர் எல்லாத்தையும் எழுதி கொண்டே இருக்கிறார், எல்லாத்தையும் எழுதி கொண்டே இருக்கிறார். அதாவது நம்ம வாசிக்கிற எபிரேயர் புத்தகம் அதிகாரம் 10 இறை வார்த்தை 26. எபிரேயர் புத்தகம் அதிகாரம் 10 இறை வார்த்தை 26 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உண்மையை அறிந்த பிறகும், நீங்கள் உண்மையை அறிந்த பிறகும் எவன் ஒருவன் வேண்டுமென்றே அந்த பாவத்தை செய்தால், நமக்கு தெரியும் எது பாவம் எது பாவம் இல்லை என்று. அப்ப தெரிஞ்சே செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், தெரியாமல் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், தெரிஞ்சு செய்த பாவங்கள் மன்னிக்கப்படாது இல்லையா? அப்போ எவன் ஒருவன் வேண்டுமென்றே அதே பாவத்தில் அவன் நிலைத்திருந்தால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை காலால் எட்டி உதைத்ததுக்கு சமம். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை தீட்டு என்று சொல்லுவவன் அது தூய ஆவியாரே பணித்துரைக்கிறான். இறுதியாக அந்த வசனம் எப்படி தெரியுமா? அவனுக்கு எந்த ஒரு பாவம் போக்கும்படியும் இருக்காது. இறுதியாக கடவுளுடைய தண்டையின் போது அவருடைய கோபம் மட்டுமே எஞ்சி இருக்கும் என்று அதனை கூறப்படுகின்றது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. கடவுளுக்கு எதிராக செய்கின்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் தூய ஆவியாருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் ஒருபொழுதும் மன்னிக்கப்படாது என்று ஆண்டவரே நமக்கு சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த மிக்கேல் அதிதூதர் நாம் செய்கின்ற அனைத்து பாவங்களையும் அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். இறுதியாக இவர் ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்வார். அவர் அதற்கேற்ற தண்டனையை நமக்கு கொடுப்பார். இதுதான் மிக்கேல் அதிதூதருடைய வேலை.
அதுதான் கடவுளுடைய தண்டனையும் கடவுளுடைய தீர்ப்பையும் நமக்கு கொடுக்கின்றவர். இரண்டாவதாக கபிரியல் தூதர், அதிதூதர் கபிரியல். இவர் கடவுளுடைய வார்த்தையை ஏந்தி செல்கின்றவர். தி ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் மெசேஜ். கடவுளுடைய வார்த்தையை ஏந்தி செல்கின்றவர். கடவுளுடைய வார்த்தையை யார்கிட்ட ஏந்தி சென்றாரு? அன்னை மரியாளிடம் ஏந்தி செல்வதை நாம் பார்க்கின்றோம். எப்படி ஏந்தி செல்கின்றார்? எடுத்த உடனே ஆண்டவருடைய வார்த்தையை கபிரியல் தூதர் அன்னை மரியாளிடம் சொல்கின்றார், அருள் நிறை பெற்றவில்லை வாழ்க. இந்த வாழ்க என்ற வாழ்த்தொலி எந்த ஒரு மனிதருக்கும் கொடுக்கப்படவில்லை. அந்த காலத்தில் பெரிய பெரிய அரசர்களுக்கு அவர்களுடைய அடிமைகளும் அவருடைய குடிமக்களும் தங்களுடைய அரசர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்தொலி அரசரே வாழ்க என்று சொல்வார்கள். ஆனால் கபிரியல் தேவதூதர் அன்னை மரியாதையை பார்த்து அருள் நிறை பெற்றவில்லை வாழ்க, இரண்டாவதாக ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்ற நிகழ்காலத்தை குறித்து பேசுகின்றார். ஆனால் இதை யோசுவா புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 8-9 நாம் பார்க்கின்ற பொழுது யோசுவாவிடம் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, யாவை கடவுள் மோசேயிடம் இருந்த யாவை கடவுள் அந்த யோசுவாவை பார்த்து பார்க்கின்றார். யோசுவா, நான் உனக்கு 3 கட்டளைகளை கொடுக்கின்றேன். முதலாவது கட்டளை, என்னுடைய இறை வார்த்தையை நீ உன் கண் முன் நிறுத்த வேண்டும். இரண்டாவது கட்டளை, அதை அல்லும் பகலும் இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். மூன்றாவதாக, அதை உன் வாழ்க்கையில் முன்மாதிரியாக முன்வைத்து அதை நீ கற்றது மட்டுமல்லாமல் அதை நீ பிறருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த 3 கட்டளைகளையும் நீ அனுசரித்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு இருப்பேன் என்று எதிர்காலத்தை நோக்கி பேசுவதை பார்க்கின்றோம். ஆனால் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த வார்த்தையின்படி நடந்தவர்கள், அந்த வார்த்தையை விசுவசித்து நம்பிக்கையோடு பிறருக்கும் அறிவித்தவர்கள். அதனால்தான் அன்னை மரியாள் தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பிறரன்பு என்ற மனப்பான்மையை கொண்டவர்களால் இருந்தால்தான் ஆண்டவராகிய வார்த்தையை கபிரியல் தூதர் அன்னை மரியாளிடம் சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்று. இந்த உலகம் என்னை வெறுத்தாலும் சரி, இந்த மக்கள் என்னை அவதூறாக பேசினாலும் சரி, இந்த மக்கள் என்னை இழிவாக கருதினாலும் சரி, இந்த மக்கள் என்னை ஒதுக்கி வைத்தாலும் சரி, அதை பற்றி நான் கொஞ்சமும் கவலை கொள்ள மாட்டேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னிடம் இருக்கின்றது என்று நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள் அன்னை மரியாள். ஆகவே அந்த இறை வார்த்தை, அந்த வல்லமையான இறை வார்த்தையை தான் அந்த கபிரியல் தூதர் நமக்கு சுமந்து கொண்டிருக்கின்றார். இது இரண்டாவது அதிதூதர். மூன்றாவதாக ரஃபேல். இவர் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவரிடமிருந்து நற்சுகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர். தி ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஹீலிங். நற்சுகத்தை பெற்று நமக்கு கொடுக்கக்கூடியவர் தான் இந்த அதிதூதர் ரஃபேல். ஆக பிரியமானவர்களே, யார் நாம் செபிக்கின்ற பொழுது ரஃபேலை பார்த்து ஜெபிக்கின்றோம். அதிதூதர் ரஃபேலே, நாங்கள் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், எங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி அவரிடமிருந்து நல வாழ்வையும் நற்சுகத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அதிதூதர் ரஃபேலிடம் நாம் ஜெபிக்கின்றோம். இது நமக்கு கொடுக்கக்கூடிய மூன்றாவது அதிதூதர் ரஃபேல். நான்காவதாக உரியேல். இந்த உரியேல் என்று சொல்லக்கூடியவர் அவர் the angel of conscience and the protection. The angel of conscience and the protection. பாதுகாப்பை கொடுக்கின்றவர். இந்த பாதுகாப்பை கொடுக்கின்றவர் தான் இந்த உரியேல் என்ற தேவதூதர். எல்லாருக்குமே புனித பியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்முடைய காலத்துல வாழ்ந்தவர் புனித பியோ, 5 காய புனிதர். இவர் பிறருடைய மனநிலையை ஈஸியா படிப்பாராம். அப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன ஃபாதர், நான் நினைக்கிறத நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புனித 5 காய புனித பியோ சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான்லாம் அப்படி ஈஸியா படிக்கல. என்னன்னா, உன்னிடம் இருக்கின்ற தேவதூதர் என்னிடம் இருக்கின்ற தேவதூதரிடம் கூறினார், என்னிடம் இருக்கின்ற தேவதூதர் என்னிடம் சொன்னார். ஆகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் இந்த உரியல் வழியாக ஒவ்வொரு தேவதூதர்களையும் கொடுத்திருக்கிறார். நம்ம கூட இருக்காரு. இப்ப யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களோ உங்க கூட உட்கார்ந்து இருக்காரு. ஆனால் நாம் அவரை மதிக்கிறதே கிடையாது. அவர் கொஞ்சம் கூட ஏறெடுத்து பார்க்கிறதே கிடையாது. அவரையே கூட கூட்டு போயிட்டு நம்ம எல்லாமே சண்டை போடுவோம், வாய்க்கு வராத வார்த்தையெல்லாம் பேசுவோம், எல்லா தவறுகளையும் செய்வோம். அவரும்
நம்ம கூட வந்து வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு தலை குனிஞ்சு, ஏன்னா கடவுளை நியமித்து விட்டார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அதிதூதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளையும் அந்த மாபெரும் கிருபைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய வலக்கரம் நம் மீது தங்கும். ஐந்தாவதாக செலாபியல். இந்த செலாபியல் தேவதூதர் நம்முடைய ஜெபங்களை எடுத்து செல்லக்கூடிய அதிதூதர். செலாபியல் என்று சொல்லக்கூடிய அதிதூதர் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரிடம் எடுத்து செல்லக்கூடியது. அதைதான் நாம் எபிரேயர் புத்தகத்திலே பார்க்கின்றோம். தேவதூதர்களும் நேர்மையாளர்கள் என்று சொல்லக்கூடிய புனிதர்களும் தங்களுடைய கைகளிலே தூப கலசங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தூப கலசத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இறை மக்களுடைய வேண்டுதல்களும் இறை மக்களுடைய விண்ணப்பங்களும் அதிலே இருக்கின்றது. அந்த விண்ணப்பங்களை கடவுளுக்கு முன்பாக கொட்டி அந்த விண்ணப்பங்களுக்காகவும் அந்த வேண்டுதல்களுக்காகவும் அதிதூதர்களும் புனிதர்களும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நம்ம சிலருடைய மன்றாட்டுகள் கேட்கப்படாது. எப்படி கேட்கப்படாதுன்னா, நம்ம வந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கல. அப்ப வந்து நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, நான் 20 ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேனே. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்கு ஜெபிச்சியோ, உன்னுடைய ஜெபம் என்னிடம் வரவில்லை. எசாயா புத்தகம் 1வது அதிகாரத்தில் இருக்குது. ஆகவே எந்த ஒரு விசுவாச கண்ணோட்டத்தில் நாம் ஜெபிக்கின்றோமோ, எந்த ஒரு நம்பிக்கையில் நாம் ஜெபிக்கின்றோமோ, அந்த நம்பிக்கை தான் நம் வலைப்படுத்தும், அந்த வளர்ச்சி தான் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதை நாம் மறந்து விடாமல் இன்னும் நாம் நம்பிக்கையிலே ஆழப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுல பக்தி தான் இருக்குது. பக்தி எல்லாத்திலுமே பக்தி. நான் மாதா பக்தன், நான் அந்துணியார் பக்தன், நான் சூசேபர் பக்தன். யாருக்காவது நான் அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், அந்துணியார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் யாருக்காவது இருக்கா? இல்லாத பக்தி முயற்சியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பக்தி என்பது உண்டு. அதனாலதான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். அந்த பக்தியிலிருந்து நான் நம்பிக்கைக்கு வளர வேண்டும், விசுவாசத்திற்கு வளர வேண்டும். ஆகவேதான் ஆண்டவரே சொன்ன வார்த்தை, உனது நம்பிக்கை உனது விசுவாசமே உன்னை நலமாக்கிற்று. என்னக்கா சொல்லியிருக்காரா பைபிள்ல? உனது பக்தி உன்னை குணமாக்கி சொல்லியிருக்காரா? இல்ல. அந்த பக்தியிலிருந்து நாம் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் வர வேண்டும். பிரியமானவர்களே, இது நமக்கு கொடுக்கக்கூடிய 5வது அதிதூதர். 6வது நாம் பார்க்கின்றோம் ஜெகோதியேல். எசாயா புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 11 சொல்லுகின்ற பொழுது, இவர் நம்முடைய துதிகளின் தேவதூதர். நாம் எப்பொழுதெல்லாம் துதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம எசாயா புத்தகம் 1 பார்க்கிறோம் இல்லையா? தூயவர் 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 என்று துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகவேதான் நாம் ஜெபிக்கின்ற வேளையில், ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை அந்த தேவதூதர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து துதிப்பதற்கு அந்த வாய்ப்பை கொடும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம். இவர் துதிகளின் தேவதூதர். இறுதியாக பராக்கியேல் இவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுத் தரக்கூடியவர். The angel of God's blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத் தரக்கூடியவர். எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேன், நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை படிக்கின்றேன், நான் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபமாலை ஒப்புக்கொள்கின்றேன், நான் தேவ நற்கருணை உட்கொள்கின்றேன், நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்கின்றேன், ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வரவில்லை என்று சொன்னால், ஆண்டவரே சொல்லுகின்றார், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்களே தடையாக இருக்கின்றீர்கள். என்ன தடை? என்னுடைய பாவம், என்னுடைய குற்றமே அதற்கு காரணமாக இருக்கின்றது. இறைவாக்கிலே எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே அழகாக சொல்லப்படுகின்றது, நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தடையாக இருப்பது உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய குற்றங்களே என்று ஆண்டவரே சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக இறைவாக்கினர் எசாயா புத்தகம் அதிகாரம் 59 இறைவார்த்தை 1, 2, 3 நாம் பார்க்கின்ற பொழுது, நமக்கும் நம்முடைய கடவுளுக்கும் இடையே அந்த உறவை பிளவுபடுத்துகின்றது. இரண்டாவதாக, யாரெல்லாம் நீங்கள் கடவுளுக்கு முன்னிலையில் இருந்து ஜெபம் செய்கின்றீர்களோ, எந்த ஒரு பாவ சிந்தனையில் ஜெபம் செஞ்சீர்களோ,
அந்த ஜெபத்தை நான் கேட்காதவாறு என்னுடைய செவிகளை நான் மூடிக்கொள்வேன் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக, உங்களுடைய பாவம் நிறைந்த முகத்தை நான் பார்க்காதவாறு என்னுடைய முகத்தை நான் மூடிக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆனால் இதையெல்லாம் நாம் செய்கின்ற தவறை நாம் குறித்துவிட்டு நாம் ஆண்டவர் மேல் பழி சுமத்துகின்றோம். என்ன சுமத்துகின்றோம்? ஏன் ஆண்டவரே என்னை சோதித்துக் கொண்டிருக்கின்றேன்? ஏன் எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்திருக்கின்றேன்? தீராத கவலையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன்? ஒவ்வொரு நாளும் நான் சோதனையில் விழுந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் ஆண்டவரை பழிப்புரைக்கின்றோம். ஆனால் யாரெல்லாம் இந்த சோதனை கடவுளிடமிருந்து வந்தது என்று யாரும் சொன்னாலும் அதே பாவம் என்று யாக்கோபு திருமணத்திலே அதிகாரம் 1 இறை வார்த்தை 13 அழகாக சொல்லப்படுகின்றது. எடுத்து வாசிங்க அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும். யாக்கோபு 1:13. சோதனை வரும்போது சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. சோதனை வருகின்ற பொழுது இந்த சோதனை கடவுளிடமிருந்து தான் வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. பின்ன எங்கிருந்து வருது? வாசிங்க. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாக்குவதில்லை, அவரும் யாரையும் சோதிப்பதில்லை. வாசிங்க. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த தீய நாட்டங்களினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது. அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வசப்படுத்திக் கொள்கின்றது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பின்னர் அது தீய நாட்டம் கருவண்டு பாவத்தை பெற்றெடுக்கின்றது. அந்த பாவம் நமக்கு மரண தண்டனையை கொடுக்கின்றது. பாத்தீங்களா? அப்ப சோதனை யாரிடமிருந்து வருகின்றது? கடவுளிடமிருந்து வரவில்லை. நம்முடைய சொந்த அது தீய நாட்டங்களினாலே தீய பாவங்களினாலே நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகின்ற பிரியமானவர்களே, நாம் இதையெல்லாம் நாம் அகற்றிவிட்டு நம்ம அதிதூதர்கள் வழியாக புனிதர்கள் வழியாக அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நாம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு அதை கற்றுக்கொண்டால் இப்பொழுது கடவுள் நமக்கு 4 ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? எல்லாருக்குமே வேணுமா? ஆனா ரொம்ப ஒரு முகம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. இப்ப ஆசீர்வாதம் போது எல்லாம் சிரிப்பா இருக்கு. பாத்தீங்களா? இப்போ 4 ஆசீர்வாதம். 1, முதலாவதாக திருப்பாடல் புத்தகம் 37வது அதிகாரம் 23வது வசனம். திருப்பாடல் புத்தகம் 37வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்துவேன். உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்துவேன் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் செய்கின்ற வியாபாரங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பேன், அவருடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதிப்பேன். ஆக மொத்தத்தில் உங்களுடைய கால்களை நான் உறுதிப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது கடவுள் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி விட்டார். அந்த உறுதிப்படுத்தப்பட்ட கால்கள் என்ன செய்யணும்? ஒரு சேர் உட்காரணுமா? நடக்கணும். நல்லா சொன்னாங்க அக்கா. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட கால்கள் நடக்க வேண்டும். அதற்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் எதை செய்தாலும் என்னை மனதில் வைத்து செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் என்னை மனதில் வைத்து செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் நடந்து செல்கின்ற பாதையை நான் செம்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். முதலிலே நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி விட்டார். உறுதிப்படுத்தப்பட்ட கால்கள் நடப்பதற்கு அந்த பாதையையும் செம்மைப்படுத்தி விட்டார். இப்பொழுது 3வது ஆசீர்வாதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? எசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம். நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அங்க சைன் போர்டும் கிடையாது, அங்க யாருமே இல்லை, யார்கிட்ட கேட்கறதுக்கும் யாருமே இல்லை. நேற்று அப்படிதான் நைட்டு அந்த தாளார்குளம் பங்கு ஓடை மரிச்சான் அந்த இடத்துக்கு 8வது நவநாள் திருப்பலி தேர்பவனி பூசைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ ஓடை மரிச்சா தெரியும், ஆனா தாளார்குளம் எங்க இருக்குன்னு தெரியல. தாளார்குளத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். அங்கே சைன் போர்டு எதுவுமே இல்லை. தாளார்குளத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட முக்குடல் நீங்கிட்டேன். முக்கடல் வந்துருச்சா தாளார்குளத்தை காரணம் அப்படின்ட்டு அங்க ஒரு கேட்கிற, ஐயா தாளார்குளம் எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க தாண்டி வந்துட்டீங்க,
மறுபடியும் இதே ரிட்டர்ன் போய் அங்க வந்து ஒரு மவுண்ட் கார்மல் ஸ்கூல் இருக்கும், போர்டு போட்டிருப்பாங்க, அந்த ரோட்ல போனீங்கன்னா தாளாரபுரம் அப்படின்னாங்க. நேரம் அப்படி போனேன், கரெக்டா போயிட்டேன். ஏன்னா எனக்கு குழப்பமாயி போச்சு, எப்படி போகணும் தாளாரபுரம், ஏன்னா சைன் போர்டு இல்லை. அது நேரம் போன முக்கடல் நதிக்கிட்டேன், எனக்கு ஒரு குழப்பமா இருந்ததுனாலதான் அந்த ஒரு இது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரே குழப்பம், எங்க போகணும்னு தெரியல. அதனால ஆண்டவர் எசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது இடப்பக்கம் திரும்ப வேண்டுமா வலப்பக்கம் திரும்ப வேண்டுமா என்பதை நான் விண்ணிலிருந்து உங்களுடைய காதுகளில் ஒலிக்க செய்வேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது நீங்கள் இடப்பக்கம் திரும்ப வேண்டுமா வலப்பக்கம் திரும்ப வேண்டுமா என்பதை நான் விண்ணிலிருந்து உங்களுடைய காதுகளிலே ஒலிக்க செய்வேன் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது 3 ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டார். 4வது ஆசீர்வாதம் 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் என்றுமே அழிந்து போகாதபடி நான் உங்களை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகின்றார். நான் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பங்களை மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகளை மட்டுமல்ல, பல தலைமுறைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றார். விடுதலை பயண நூலிலே 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், 1000 தலைமுறைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த அற்புதமான நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பொழுதிலே ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றவர்களாக, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக பெற்றவர்களாக நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நாம் உறுதி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அனைத்து விதமான காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடையாக அதிதூதர்கள் வழியாக நமக்கு கொடுப்பார். ஆகவே இந்த அருமையான வேளையிலே நாம் அதிதூதர்கள் நம்முடைய விண்ணப்பங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். அனைத்து விண்ணப்பங்களும் கேட்கப்பட வேண்டும். அனைத்து விண்ணப்பங்களுக்கும் நமக்கு முழுமையான குறைவின்றி நிறைவான